வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியன் ஆர்மிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஜென்ரல் ஜிடி ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th +2 டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜிடி கிளர்க்கு டெக்னிக்கல் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அண்ட் சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 35,000லேருந்து உங்களுக்கு 50,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 28/2/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, எது மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துருக்கக்கூடிய இந்தியன் ஆர்மிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஓப்பன் ரிலே ஜிடி ரெக்ரூட்மெண்ட் ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஸோ கைஸ் நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா www.jointindianarmy.nic.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும். அந்த லைனை வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து லைனாக போயிட்டே இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்னேட்டிவில் ரிலே பிளான் அக்னிவீர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெகுலர் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரெகுலர் கேண்டிடேட்ஸ் தான் சரிங்களா. இது அக்னிவீர் எல்லாம் கிடையாது, உங்களுக்கு டெம்பரரி ஜாபும் கிடையாது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் தான். டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவள்தாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்ட் என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்மேரிடு மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் போதும். எதுக்காக இது வந்து டேரெக்டாக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவில்தார் அண்ட் நாயக் சுபேதார் டேரெக்ட் என்ட்ரிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்காக உங்களுக்கு புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, இதுக்கான என்னென்ன ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், அண்ட் உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து எப்படி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிரும். இவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷனுக்காக சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அட்ரஸை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் வந்து டைரக்ட் என்ட்ரி அவல்தார் அண்ட் நாயக் சுபேதார் ஸ்போர்ட்ஸ் நெக்கருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் அப்ளிகேஷன் ஆன்லைன்லலாம் கிடையாது, நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 28 பிப்ரவரி 2025 அன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் என்ட்ரி அவில்தாருக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 5வது பாயிண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 17.5 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுக்கான டேட் ஆஃப் பர்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000லேருந்து 2007 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆஸ்பரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்து சீனியர் ஜூனியர் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் இல்லை ஸ்டேட் லெவலில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் டைரக்ட் நாயக் சுபேதாருக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 17லேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 2த்துக்கும் சேம் தான். வெறும் நீங்கள் 12th அண்ட் 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்து இந்த ஜாபுக்கு மட்டும் நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்து நீங்கள் வின் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனி மெடலோ அல்லது வேர்ல்டு சாம்பியன்ஷிப்போ அண்ட் ஆசியா கப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வின் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வின்னர் எனி மெடல் ஆசியா மெடலோ அல்லது CWG மெடலோ அல்லது வேர்ல்டு கப் மெடலோ நீங்கள் வந்து
வின் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஒன்லி இந்த நாயக் சுபேதாருக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாவே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் என்ட்ரி அவல்தார் அண்ட் நாயக் சுபேதாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேலுக்கு 2 பேருமே ஒரே ஈக்குவல் தான். அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் சேம் டு சேம் தான் இருக்கும். அண்ட் இதுக்கான பே அலவன்சஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் ட்ரைனிங்கில் இருக்கிற போதே உங்களுக்கு 51,600 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்ஷனும் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பென்ஷனும் இருக்கும். அதர் பெனிஃபிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்டி கேண்டீனுக்கான கார்டோ அண்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ், அதாவது மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கும். அண்ட் இன்சூரன்ஸ் கவரேஜ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே உங்களுக்கு ஸ்பெஷலிட்டி வந்து கொடுக்குறாங்க. அண்ட் மசில்ஸ் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராவல் அலவன்ஸ்லேருந்து, அதாவது நீங்கள் ஃப்ளைட் புக் பண்ணிங்கன்னா ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா 30% டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் செலெக்ஷன் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு எப்படி ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேசிஓ அண்ட் வார்க்காக தான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு விதமான ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க மேல் அண்ட் ஃபீமேலுக்கு, அதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் கேண்டிடேட்டுக்கு 1.6 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 5:45 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து இது ரன்னிங் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் 9 ஃபீட் டோ டச்சோ அண்ட் ஜிக்ஸாக் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணி நிற்கிறதோ அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. அண்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு ஃபீமேலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டு சேம் தான், பட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியேஷன் ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் முடித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் சென்டரில் வந்து உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இந்த பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் முடிஞ்ச உடனே வித்தின் 10 to 12 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். உங்களுடைய காஸ்ட் சர்டிஃபிகேட் அண்ட் டொமைக்குலர் சர்டிஃபிகேட் அண்ட் ரிலிஜன் சர்டிஃபிகேட் அண்ட் ஸ்கூல் கேப்சர் சர்டிஃபிகேட் அண்டு கேப்சர் அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டர் சர்டிஃபிகேட்டும் அண்ட் அன்மேரிடு சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரிஜினலாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் கிட்ட வந்து நீங்கள் கூட எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் அண்ட் ட்ரையலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அந்த ட்ரையலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான், செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அதாவது போஸ்ட் த்ரூவாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான எலிஜிபிள் லெட்டர் அண்ட் கால் லெட்டர் வந்து உங்களுக்கு எப்படி வந்து இஷ்யூ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்யூ ஆகிடும். உங்களுக்கு என்ன டேட்டு, உங்களுக்கு என்ன பிளேஸு, உங்களுக்கு செலெக்ஷன் ட்ரையல் வந்து எப்போ நடக்கும் அப்படின்ற எல்லா டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயிலில் வந்து ரிசீவ் ஆகிடும். அதில் ஆல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட் முதற்கொண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் வித்தின் 21 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் வந்து நீங்கள் கொடுத்து நீங்கள் உங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெடிக்கலை வந்து நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் மெடிக்கலில் எல்லாமே செக் பண்ணிட்டு நீங்கள் ரெக்கமெண்ட் ஆகிறதுக்கு நீங்கள் வரலாம். அண்ட் ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணி இவங்க கொடுத்துருக்கிற அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக இருக்கிற ஃபோட்டோவும் அண்ட் நீங்கள் மெயிலாக ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. அண்ட் நீங்கள் எந்த கேமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய லெஃப்ட் தம்ப்லைன் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் வேலிடான உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்கில் எப்படி என்ட்ரி பண்ணுறீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் அந்த மாதிரி என்ட்ரி பண்ண உங்களுடைய நேம், உங்களுடைய ஃபாதர் நேமு, உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, தாசில், போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே நீங்கள் என்ட்ரி பண்ணி ஆகணும். அண்ட் 12 நம்பரும் உங்களுக்கு இருந்தால் ஓகே, அப்படி இல்லைனா நீங்கள் ஃபோன் நம்பரும் நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில், நேஷ்னல் லெவலில் அண்ட் ஸ்டேட் லெவலில் அண்ட் வேர்ல்டு கப்லையோ எது இருந்தாலும் நீங்கள் வந்து இதில் என்ட்ரி பண்ணிக்கலாம். உங்களுடைய டேட் அண்ட் பிளேஸும் உங்களுடைய சிக்னேச்சர், உங்களுடைய நேமும் வந்து இதில் சிக்னேச்சர் இடத்துல உங்களுடைய நேமும் வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? இதில் வந்து இப்படி தான் அப்ளை பண்ணுற முறை. இது வந்து பார்த்திங்கன்னா 1 இயருக்கு ஒரு டைம் தான் கொடுப்பாங்க. இதில் வந்து என்னென்ன ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர்,
ஆர்ச்சருக்கு இருக்குது, பேஸ்கெட் பால், பாக்ஸிங் அண்ட் டிவிங் அண்ட் ஃபுட்பால், ஸ்போர்ட்ஸ் லைனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிம்னாஸ்டிக் இருக்குது, ஹாக்கி இருக்குது, அண்ட் ஃபுட்பால் இருக்குது, அண்ட் ஹேண்ட்பால் இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஸ்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷூட்டிங் கேமும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடு கொடுத்துருக்காங்க, அண்ட் கயக்கிங்க்கும் கொடுத்துருக்காங்க, அண்ட் கபடி, ஸ்விம்மிங் அண்ட் செல்லிங். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஸ்போர்ட்ஸ் லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. சிலது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாபில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு இருக்கும். ஆனால் இதில் வந்து இந்தியன் ஆர்மியில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் தான்ன்றது கிடையாது. எந்த ஸ்போர்ட்ஸ்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுத்துருக்கிற அந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி டேரெக்டாக நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எந்த விதமான ஃபீஸ் எல்லாம் பே பண்ணுற தேவை கிடையாது. சரிங்களா? ஸோ கைஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ அட்மிட் கார்டு வெளியிட போகிறாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணிடுங்க. ஸோ கைஸ், தேங்க்யூ.